குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸ். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஃப்ராக்ஷன் அப்படின்னா தமிழில் பின்னம்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னம் அப்படின்றது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் உங்களுக்கு? பி பை கியூ, கரெக்டா? ஆர் எக்ஸ் பை ஒய் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது மேலே நியூமரேட்டர் அண்ட் கீழே டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்றது ஒரு ஹோல்ல எத்தனை பார்ட்ஸ் அப்படின்றத தனியா ஸ்பெசிஃபை பண்றது. ஓகேவா? ஸ்பெசிஃபை பார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோல் அப்படின்றது எப்பவுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன். ஓகேவா? ஸோ ஒன்ல நம்ம பார்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹாஃப். ஸோ இந்த ஹாஃப் அப்படின்றத என்னது? ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஹோல் வேல்யூ அப்படின்னாலே எப்போவுமே ஒன் தான் வரும். ஃப்ராக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பி பை கியூ ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷனில் வச்சு நம்ம ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 1/2ல 1 அப்படின்றது என்னது? நியூமரேட்டர். ஓகேவா? 2 அப்படின்றது டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ எப்பவுமே மேல் பகுதியை நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற பகுதியை டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் வந்து பி பை கியூ ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இதில் டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4/3. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த நியூமரேட்டர் வேல்யூ தான் கீழே எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூவை விட பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? கீழே இருக்கிற நம்பரை விட மேலே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது அதுவே இம்ப்ராப்பர். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பரை விட சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டர். ஸோ இதை தான் இம்ப்ராப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா கலப்பு பின்னம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3/4. ஸோ இதை தான் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேச்சுரல் நம்பர் ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா இந்த 2 3/4னாலும் ஒன்று தான், 2 + 3/4ன்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை கீழே இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 2 4s are 8. ஸோ வந்த ஆன்சரை மேலே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 2 4s are 8, 8 + 3 11. அப்போ ஆன்சர் என்னன்னு வரும்? 11/4. ஸோ இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை ஃபஸ்ட்டு கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரோட மேலே ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ மேஜர் டைப்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன். ஸோ அடிஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சேம் டினாமினேட்டர், நான் டினாமினேட்டர்னா டிஇ போடுறேன், ஓகேவா? ஸோ ஒன்று வந்து சேம் டினாமினேட்டர் இருக்கும், இன்னொன்று வந்து வேரியஸ் டினாமினேட்டர், ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சேம் டினாமினேட்டர் இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 plus 6/4 plus 1/4. ஸோ இப்படி கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ கீழே பாருங்க, கீழே இருக்கிற டினாமினேட்டர் எல்லாமே எப்படி தான் இருக்கு, சேமாக தான் இருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா ஒரே இதாக கோடு போட்டு கீழே 4 அப்படியே காமனாக எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ கீழே எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ நம்ம மேலே இருக்கிறத மட்டும் என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணால் போதும். ஸோ அப்போ மேலே 3 + 6 + 1. ஸோ அப்போ என்ன வரும், 9, 9 + 1 10, 10/4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? அப்போ ஆன்சர் என்ன வரும், 5/2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் மெத்தட், அதாவது சேம் டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா, ஓகேவா? ஸோ இதுவே டினாமினேட்டரில் வேற வேற நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 + 1/8 + 5/12. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, டினாமினேட்டர் எல்லாமே எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, வேற வேற நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம ஒரே நம்பராக மாற்றணும். ஸோ அப்போ ஒரே நம்பராக கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணால் எல்சிஎம் எடுக்கணும், ஓகேவா? ஸோ டினாமினேட்டர்ஸ் வேற அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 8, 12, ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுக்க தெரியுமா? ஸோ இப்போ இந்த மாதிரி தானா வகுத்தல் போடணும். ஸோ 4, 8, 12. இப்போ இந்த கொடுத்துருக்கிற 3 நம்பருமே எந்த நம்பரால வகுப்படும்னு பார்க்கணும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்ல வரும், ஓகேவா? ஸோ அதனால நான் டைரக்டா என்ன போட்டுக்கிறேன், 4. ஸோ 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12. எகெயின் அடுத்து பார்த்தீங்கன்னா 2வும் 3யும் எந்த டேபிளையும் வராது. ஸோ அப்போ டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into அவ்வளோதான், பேலன்ஸ் என்ன நல்லா இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into 2 into 3. ஸோ 4 2s are 8, 8 3s are என்ன வரும், 24. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 24 கீழே கொண்டு வரணும். ஸோ அப்போ எல்லா நம்பர்ஸுமே 24க்கு சேஞ்ச் பண்ணும். பட் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்கு, 3/4 இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 3/4 இருக்கு. ஆனால் எனக்கு என்ன வரணும், கீழே 24 வரணும். அப்போது எதால் மல்டிப்ளை பண்ணணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு 24 வரும், கரெக்டா? ஸோ அப்போ கீழே 6னா மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 6 என்ன வரும், சென்ட் பண்ணுவோம்ப்பா, ரெக்கார்டிங் கிளாஸ் வரும். நெக்ஸ்ட், ஸோ அப்போ கீழே 6னா மேலேயும் 6, கரெக்டா? அப்போ 3 6 என்ன வரும், 18. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணும், 18 பிளஸ் அதே மாதிரி 1/8. ஸோ 1/8, 8 வந்து 24 வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணும், 3 டைம்ஸ். அப்போ கீழே 3னா மேலேயும் 3. அப்போ 1 into 3 3 + 3. நெக்ஸ்ட் 12 இருக்கா,
24ல எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஸோ அப்போ கீழே 2னா மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 10. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ கீழே 24, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 18, 18 + 3 20, 21, then + 10 31. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 31/24. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இது இன்னொரு சம்ஸ் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின். (22/7 + 8/11). ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 7க்கும் 11க்கும் வேற வேற டினாமினேட்டர். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ 7, 11 எந்த டேபிளுமே போகாது. அப்போ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை. ஸோ 7 × 11 77. கரெக்டா? ஸோ அப்போ இங்க 77 வரணும்னா இங்க 7 இருக்கு. எதால மல்டிப்ளை பண்ணும்? 11. ஸோ கீழே 11னா மேலேயும் எதால தான் மல்டிப்ளை பண்ணும்? 11. 11. ஸோ கீழே 77 வந்துடும், மேலே 22. ஸோ நம்ம ஆல்ரெடி 11னால மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோமா? ஸோ என்ன பார்த்துருக்கோம்? ஸோ 3 நம்பர் போடணும். எகெயின் அந்த 2 நம்பரை நடுவில் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 + 2 4. ஸோ அப்போ என்ன வரும்? 242. கரெக்டா? ப்ளஸ் 18 அதே மாதிரி. இப்போ 11 இருக்கா? ஸோ 77 வரும்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மேலே இங்கே 8 இருக்கு. 8ஐயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 8 × 7 56. தென் ஃபைனலாக நம்ம இதை ஆட் பண்ணி போடணும். ஸோ கீழே 77, தென் அடிஷ்னலாக 56. ஸோ 8 9 2. ஸோ 298/77. புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் அடிஷன் போடணும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே என்ன கண்டுபிடிச்சிடணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் ஒரு சம் போடுங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
44 இருக்கு. 44 இருக்கு. இப்பவுமே 4 ஆ வெரி குட். 19/15. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 5க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 5ம் 15ம் 5 டேபிள்ஸில் போகும். ஸோ 1 5s are 5, 3 5s are 15. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போது 5 into 3 15. ஸோ இப்போ இங்கே 15 வரணும்னா 5 எதால் மல்டிப்ளை பண்ணும், 3. ஸோ கீழே 3னா மேலேயும் 3, 3 3s are 9. எகெயின் ஆல்ரெடி இங்கே 15 இருக்கு. ஸோ அதனால மேலே இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அப்போ 10 + 9 19/15. புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்கணும். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். சேம். இப்போ எப்படி நம்ம அடிஷன் பார்த்தோமே அதே தான் சப்ராக்ஷன். சப்ராக்ஷன்லேயும் 2 டைப். சேம் டினாமினேட்டர், வேரியஸ் டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ சேம் டினாமினேட்டர்னா எப்படி நம்ம கீழே நம்பர் சேமாக இருந்தால் ப்ளஸ் பண்ணமோ அதே மாதிரி மைனஸ் பண்ணால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9/2 - 7/2. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ கீழே என்னதான் இருக்குது, ரெண்டுமே சேம் டினாமினேட்டர். ஸோ 2வை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். தென் மேலே இருக்குது 9, இங்கே மைனஸ் இருக்கனால -7. ஸோ அப்போ என்ன வரும், 9 - 7 2. ஸோ 2/2ன்னு வருது. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது, 1. ஓகேவா? நான் அதே மாதிரி 19/13 - 6/13. 11 வச்சுக்கோங்க. 11/13 - 6/13. ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் 13 காமனாக இருக்கா. ஸோ 13 கீழே போட்டு மேலே என்ன இருக்கு, 11 - 6. ஸோ 11ல் 6 போச்சுன்னா 5. ஸோ 5/13. ஓகேவா? ஸோ இது சேம் டினாமினேட்டர். ஓகேவா? அதே தான் வேரியஸ் டினாமினேட்டர் வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 - 3/4. அதே தான். ஸோ கீழே 2 டினாமினேட்டரும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா 3க்கும் 4க்கும் என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 3, 4. ஸோ ரெண்டுமே சேம் டேபிள் போகாது. அப்போ 3 × 4 எல்சிஎம் என்ன வரும், 12. கரெக்டா? இங்கே 12 போட்டு ஸோ 3 12ஆக வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணோம், 4. ஸோ கீழே 4னா மேலேயும் 4. 2 4s are 8. மைனஸ் இருக்கனால மைனஸ். எகைன் 4 எதால் மல்டிப்ளை பண்ணும், 3. 4 × 3 12. 3 × 3 9. ஸோ அப்போ இங்கே கீழே 12 வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 8ல் 9னா ஸோ இங்கே இப்போ 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் என்னது, 9. 9ஓட சிம்பிள் இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும், -1/2. சாரி -1/12. புரிஞ்சுதா? ஸோ இந்த அடிஷன் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடிஷன்னா ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. சப்ராக்ஷன் மட்டும் வரும்பொழுது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும். பெரிய நம்பர் என்ன சிம்பிளோ அதை தான் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 9ல் 9 தான் பெரிய நம்பர். ஸோ அதோட சிம்பிள் என்ன இருக்கீங்க, மைனஸ். அப்போனா மைனஸ் தான் போடணும். ஓகேவா? நீங்கள் ஒரு சம் போடுங்க. சம் போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
ஸோ இது சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். 41/40. ஸோ 5 8s are 40. ஸோ எல்சிஎம் வந்து 40 வரும். ஓகேவா? ஸோ இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 8s are 56. அதே மாதிரி இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15. ஸோ கீழே 40, 6ல் 5 போச்சுன்னா 1, 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ 41/40 இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதான் அடிஷன் சப்ராக்ஷன். சம்டைம்ஸ் எப்படி வரும்னா மிக்ஸ் ஆகி வரும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணும், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும். மற்றபடி மெத்தட் வந்து சேம், அதே எல்சிஎம் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ எரேஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எப்போவுமே ஃப்ராக்ஷன் வந்தாலே டினாமினேட்டர் சேமாக இருக்கா இல்லை வேற வேற இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் பாருங்க ப்ளஸ் மைனஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கா. ஸோ இப்போ கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அப்படின்னு அந்த நம்பரை காமனாக எடுத்துடலாம். தென் மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே எழுதணும். 3 + 7 - 3 + 2. ஸோ இப்போது ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாமா? 7 + 3 10, 10 + 2 12. கரெக்டா? தென் மைனஸில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, -3. அப்போது 12ல் 3 போச்சுன்னா என்ன வரும்? 9. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 9/4. இல்லைன்னா இப்படியும் பண்ணிடலாம். +3 -3 கேன்சல் ஆயிரும். 7 + 2 9 அப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மிக்ஸ் ஆகி வருது. அதே இந்த நம்பர்ஸில் பார்க்கும்போது ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? 4 8 12 16. ஸோ இது எல்லாமே 4 டேபிளில் போகுமா? ஸோ 1 2 3 4. எகெயின் இப்போ இங்கே 2வும் 4ம் இருக்குது. ஸோ 2 டேபிளில் போகும். 1 1 3 2. ஸோ அவ்வளோதான். கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? 4 × 2 × 3 × 2. ஸோ 4 2s are 8 and 3 2s are 6. ஸோ டோட்டலாக என்ன வரும்? 48. ஸோ இப்போ நமக்கு கீழே டினாமினேட்டரில் காமன் நம்பர் 48. இப்போது இங்கே 3/4 இருக்கா? ஸோ இது வந்து 48க்கு வரணும். ஸோ 48க்கு வரணும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 12. ஸோ அப்போ மேலேயும் 12. ஸோ அப்போ 3 × 12 என்னது? 36. கரெக்டாக? அப்போது 36. அதே மாதிரி 8 48 டைம்ஸ் வரணும்னா எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணணும்? 6. ஸோ அப்போ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ அப்படியே டேரெக்டாக 6 ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். எகெயின் 12 12 48ல் வரணும் அப்படின்னா எத்தனை தடவை ஆட் பண்ணணும்? 4. ஸோ அப்போ இங்கேயும் 7 4s are 28. எகெயின் 16. ஸோ 16 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 × 3 9. சாரி. ஸோ இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ -28 மைனஸ் ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48. அப்போ மேலேயும் 3 3 3s are 9. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிற ரெண்டே ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 36 + 6 42 மைனஸ் எகெயின் மைனஸில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சிம்பிள் வந்து மைனஸ் வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போ 28 + 9 என்ன வரும்? 37 / 48. ஸோ 42ல் 37 போச்சுன்னா 5. ஸோ ஆன்சர் என்னது? 5/48. புரிஞ்சுதா? ஸோ கான்செப்ட் அதே தான், எல்சிஎம் தான். மேலே மட்டும் நீங்கள் சிம்பிள்ஸ் மாற்றணும். ஸோ ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ், அவ்வளோதான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதில் எல்சிஎம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரெண்டு ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/5 இன்ட்டு 7/8. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வரும்பொழுது நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரும். இப்போ பாருங்கள், 2 மேலே இருக்கா, ஸோ கீழே 5 இருக்குது, கேன்சல் ஆகாது. பட் 8ல் கேன்சல் ஆகுமா? 1 2s are 2, 4 2s are 8. அகைன் அதே மாதிரி மேலே 7 இருக்குது, கீழே 5 4 இருக்குது. ஸோ எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ அவ்வளோதான். அப்போது 1 × 7 7, கீழே 5 × 4 20. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி சம்டைம்ஸ் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாமல் வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/5 இன்ட்டு 2/7. ஸோ இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ எதுவுமே கேன்சல் ஆகாது. 5 3 2 இருக்கு, கீழே 7 இருக்கு. ஸோ எதுவுமே எந்த டேபிள்ஸ்லேயும் போகலன்னா டைரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 3 2s are என்ன வரும்? 6. கீழே 5 × 7 35. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 2/3 இன்ட்டு 9/4 இன்ட்டு 2/3. ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸோ 2 வந்து 4ஆல் எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்? 2 டைம்ஸ். எகெயின் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இருக்கா, ஸோ கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து 3. ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து 9ல் எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். எகெயின் இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ டோட்டலாக எல்லாமே கேன்சல் ஆகிட்டு என்னதான் இருக்கு? 1 1 1 தான் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சரும் என்னதான்? 1. கொஞ்சம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1. ஓகேவா? ஏன்னா இங்கே எல்லாமே 1 2s are 2ன்னு தானே போடுறோம். ஸோ அப்போ 1 1 × 1 × 1 1 தான். ஓகேவா? நீங்கள் ஒரு சம் போடுங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் தெரிஞ்சா? சரி, ஓகே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க பார்ப்போம். ஸோ 12 இருக்கா, ஸோ முதல்ல இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 டேபிள்ஸில் போகுமா? 6 2s are 12, 5 2s are 10. கரெக்டா? இப்போ இங்கே கீழே வந்து 5 இருக்கு. ஸோ இந்த 5 25ல் கேன்சல் ஆகுமா? 5 டைம்ஸ். எகெயின் அனதர் 5 இருக்கா, ஸோ 5ம் 5ம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். கரெக்டா? நெக்ஸ்ட் இங்கே 4 இருக்கா, ஸோ 4 வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா?
3 2s are 6, 2 2s are 4. கரெக்டா? ஸோ அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்கே ஒரு 6 இருக்கு, தென் 3 18. 6 3s are 18 பை கீழே என்ன இருக்கு? 2. ஸோ 18 by 2. வந்துச்சா? நெக்ஸ்ட் போலாமா? இன்னொரு சம் தரம் போடுங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் செஷன்ல இதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். கொஷின் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க.